இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஒரு அருமையான ஒரு குக்கிங் காம்போ ஆஃபர் மாதிரி, ஒரு பொருள் வாங்கினா 5 சமையல் பண்ணுற மாதிரி தரமானது, மிக சிறப்பானது ஒன்று பார்க்க போகிறோம். ரொம்ப சீரியஸாக கவனிங்க. இது காமெடி வீடியோ இல்லை, இட்ஸ் த பிஸ்னஸ். இன்றைக்கி எதுனா கெட்டில் மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இது கெட்டில் தான், ஆனால் இதில் 3 பர்பஸ் இருக்குது. இந்த கெட்டிலே உள்ளே வந்து இட்லி அவிக்கிறதுக்கு மினி தட்லி செட் இருக்குது. அப்படியே நீங்கள் இட்லி கூட அவிச்சிக்கலாம். செட்டு வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் வந்துன்னா டேரெக்டாக நீங்கள் டீ காஃபி எதுனாலும் போட்டுக்கலாம். அந்த கெட்டிலில் வந்து வெந்நி சுட வச்சுனாலும் குடிச்சிக்கலாம். அடுத்து என்னென்னா சாதம் வச்சுக்கலாம். அதான் பெஸ்ட்டு. நமக்கு என்னது காலையில் எழுந்தோன்னா கேஸ் ஸ்டவ்வில் போய் அடுப்பில் போய் சாதம் வைக்கலாம், அந்த வேலையை கிடையாது. இது ஒரு ஆள் 2 ஆள் இருந்தால் இதே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக அப்படியே சாதம் வச்சுக்கலாம். இதிலே குழம்பு கிரேவி எதுனாலும் வச்சுக்கலாம். வேறு இதில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா இன்னும் வந்திருக்குன்னா எக் பாய்லரும் இதில் வந்திருக்கு. ஸ்டாண்டு மாதிரி மேலேயே முட்டை கூட அவிக்கணும், அவிச்சிக்கலாம். காய் வந்து வேக வச்சு இப்போ வந்து உடம்பு வந்து குறைக்கணும், என்னைய மாதிரி இல்லை, என்ன குறைக்கணும்னு வச்சுக்கோங்க. வாக்கிங் மாதிரி போனோம்னா இந்த காய்கெலாம் வேக வச்சு சாப்பிட்றாங்களா, காய்கறி, இந்த கொண்டக்கடலை, பயிர் ஐட்டம், அது கூட அவிச்சு சாப்பிட்ணுன்னா கூட இதில் மேலே வச்சு பாயில் பண்ணி அழகாக சாப்பிட்லாம். முட்டையும் பாயில் பண்ணி சாப்பிட்லாம். நல்ல ப்ரோட்டீன் ஐட்டம். அந்த மாதிரி மல்டி பர்பஸ். இது வந்து வாக்கிங் போகிறவங்களுக்கு, உடம்பு குறைக்கிறவங்களுக்கு, ஒரு ஆளாக இருப்பாங்களா சிங்கிளாக, ஒரு ஆளாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து எல்லா பர்பஸ் இதிலே அடங்கும். என்னென்ன பர்பஸ்ன்னு இதிலே எல்லாரும் போடுவாங்க. முட்டை பாயில் பண்ணுறது, டீ காஃபி போடுறது, இட்லி அவிக்கிறது, பாஸ்தா, மேகி கூட இதில் கிண்டி சாப்பிடலாம். அழகாக இருக்கும். என்னென்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி டீட்டெயிலாக காட்டுறேன். பொறுமையாக இருக்கும். கொஞ்சம் வயசாகிட்டோன்னா கை காலெல்லாம் அதனால் பொறுமையாக திறந்துட்டேன். இதுதான். இது நார்மலாக இருந்தால் டீ காஃபி வெந்நி வச்சுக்கலாம். இதில் வந்து இட்லி மினி இட்லி மாதிரி வச்சு டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டில் மாதிரி சேமாக கரண்டில் யூஸ் பண்ணுறது. இதில் வந்து எக் பாய்லரு இதுக்கு மேலே வச்சோம்னா என்ன பாருங்கள், இது வெஜிடபிள் வேக வைக்கிறது. இது மேலே இப்போ இட்லி தட்டை எடுத்துட்டோன்னு வச்சுடுங்களேன். இட்லி தட்டுக்கு வேலை இல்லைன்னா உள்ளே தண்ணி ஊற்றிட்டு இதை வச்சா போதும். இதில் நீங்கள் வந்து காய்கறி எதுனாலும் வேக வச்சுக்கலாம். காய்கறி இந்த கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு வச்சிங்கன்னா காய்கறி எதுனாலும் வேக வச்சு வெஜிடபிள் நல்ல ஸ்டெமினா, நல்ல வைட்டமின் ஏ சி எல்லாம் இதில் இரும்பு சத்து உள்ளதெல்லாம் இதில் வச்சு நல்லா சாப்பிட்லாம். உடம்பு நல்லா குறைக்கலாம். அடுத்து இது முட்டை எக்கு பாயில் பண்ணுறது. இந்த ஸ்டாண்டு இதில் வந்து எத்தனை முட்டைன்னா 5 முட்டை வச்சு அப்படியே டபக்குன்னு ஒரு நாள் வாக்கிங் போகிறீங்கன்னா 5 முட்டை அவிச்சு சாப்பிட்டு மொத்தமாக ப்ரோட்டீனை ஏற்றிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதோட ரேட்டு வந்து வெறும் 2500 தான். எவ்வளோ செலவு பண்ணுறோம். ஆஸ்பத்திரிக்கு ஒரு நேரம் போனால் டப்புன்னு 500-600 தீட்டிடுவோம் டாக்டர். நீங்கள் இதே மாதிரி வாங்கி வச்சிட்டிங்கன்னு வச்சுடுங்க. காஃபி போடுற காலையில் காஃபியில் தொடங்கி நைட்டில் வந்து சாப்பிட்ற காய்கறி வேறு இதிலே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் 2500 யூஸ்ஃபுல்லாக வாங்கிடுங்க. எங்கேனாலும் கிடைக்கும். அப்படியே தான் இல்லைன்னா இதில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டெலிவரி கூட பண்ணுறோம். ஓகே, பாய்.